சோத்திரம். அப்படின்னா நான் நினைக்கிறேன், பிரயோஜனம் இல்லாதவர்களை வைத்து தேவனாளுக்கு எந்த புண்ணியமும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருக்கிற நம்மை தேவனுக்கு எந்த உபயோகமும் இல்ல. அப்படித்தானே? தோத்திரம். நம்ம வீட்டிலேயே ஒரு மரத்தை நட்டுருக்கோம் வச்சுக்கோமே, அந்த மரத்துல ஒரு கனியும் காய்க்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வோம்? விலை பேசிடும். அப்படித்தானே? மரத்தை வெட்டுறவனை கூப்பிட்டு விலை பேசி, ஐயா இந்த மரம் எத்தனை எடுக்கும்? அவன் சொல்லுவான், சார் இந்த மரம் விலையே போகாது, இந்த மரம் அவனுக்கு கூட அந்த மரம் உபயோகம் இல்லை. இப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். சோத்திரம். கர்த்தர் நல்லவன். அப்ப அந்த அத்தி மரத்தை அப்படி பேசின உடனே தோட்டக்காரனுக்கு ரொம்பவும் பாரம் வந்துட்டு அவன் சொல்றான், ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அதுக்கு நான் என்ன செய்யறேன்? கொத்தி எரு போடுகிறேன். எதற்காக? கவனிங்க, கொத்தி எரு போடுறது எதுக்கு? கன்வென்ஷன் கூட்டம் எதுக்கு? நீங்க வரணும், யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுவாரு, யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாரு, கூட்ட முடிவிலே சாம்பார் சோறு கிடைக்கும், சாப்பிட்டுட்டு போதுக்கா. தோத்துரும். இந்த வருஷம் ஏன் கொத்துறாரு உங்களை? கொத்தி எரு போடுவதற்கான காரணம் என்ன? அடுத்த வருஷம் நீங்க கனி கொடுத்திருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த வருஷம் நீங்க கனி கொடுத்திருக்கணும். அல்லேலூயா. தோத்துரும். கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும் பாஸ்டர்? நாங்க கொத்த தயார். இப்ப நாங்க உங்களுக்கு கொத்த தான் போறேன். கொத்தி உங்களுக்கு எரு போடுற வேலைய பாஸ்டர் ராஜகுமார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நான் இன்னைக்கு செஞ்சுட்டு போயிருவேன். ஆனா கனி கொடுக்கலன்னா வெட்டுகிறவர் ஒருவர் வருவார். சொல்லுங்க பாப்போம். வெட்டுறது எங்க இருந்து வருவார் கேட்டுறாதீங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கிறார். வெட்டுகிறவர் எங்க இருக்கிறார்? அதுக்கு முன்னாடி 10ஆம் வசனம், இப்பொழுது கோடாரியானது எங்க இருக்கு? மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி எங்க இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் சிரிச்சுட்டே கேட்ப பிரசங்கத்தை. ஏசப்பா இன்னைக்கு நம்ம மாற்றிடுவாரு. கோடாரி எங்க இருக்கியா? மரணம் யாரு? நம்ம தான். நம்ம வேற அருகே என்ன வச்சிருக்கிறாரா? கோடாரி எதுக்கு? நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டிடுவார். சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் நல்ல ஆசீர்வாதமா பிரசங்கம் பண்ணுவீங்களா, கூட்டுறவங்கள நீங்க இப்ப வெட்டு குத்துவீங்களே. தோத்திரம். நான் சொல்ல பயம் காட்டல, நீ கனி கொடுக்கணும், நீ அவருக்கு பிரயோஜனமா இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் பிரயோஜனமா வாழ்றதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரத்துக்கு வந்துருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், அதனுடைய 15ஆம் வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்க ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சரியா? ஸ்தோத்திரம். பிரயாணப்பட்டு போன எஜமானன் கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு திரும்பி வந்தான். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் போனவர் வருவாரா? வருவார். எங்க எப்போ போனாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 9, 10, 11 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் தேவன் மேகங்களே எடுத்துக் கொள்ளப்பட்டார். சொல்லுங்க பாப்போம். போனவரு வருவாரா? அது கீழே வசனம் இருக்குது. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திற்கு ஏறி போன இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏறி போனாரோ அப்படியே, சொல்லுங்க பாப்போம், எப்படி போனாரோ அப்படியே வருவார். வரும்போது என்ன கேட்பாரு? நான் கொடுத்தத என்ன பண்ணுனேன்னு கேட்பார். சரிதானா? தோத்திரம். வருவார் என்பது சந்தோஷமான விஷயம். ஏசு எதுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். போனவர் எதுக்கு போயிருக்காரு? எனக்கு ஒரு வீட்டை கட்ட. நம்ம